ஆக்சுவலாக இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 7th மார்ச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:26 ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகுது சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் என்னென்னா யாராலேயும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? மார்க்கெட் வந்து அவங்கவுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து வியாபாரம் பண்ணலாம், எப்படி அவன் லாபத்தை அடையலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. மற்ற பார்த்து யாரையும் வந்து கவலையே பட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கவுங்க வியாபாரம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நம்ம எப்படி லாபமாக ட்ரேட் பண்ணுறது அதை தான் முதல்ல நம்ம பார்க்கணுமே. ஓகேவா? முதல்ல என்னென்னா மார்க்கெட் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். மார்க்கெட் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் சிக்னல் மாதிரி வந்து போட்டிருக்கணும். ஓகேவா? அதனால் என்ன நடக்குதுன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கணும். நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா ஒரு நிமிஷம். மார்க்கெட்டில் வந்து புட் சைடில் இந்த 22,500 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 189% ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ வந்து 91% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து எப்படி வந்து ஆப்ஷன் பையர் சிங்கிள் டேரக்ஷனில் கொண்டு போவோன்னா ஒரு 1000% வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி ஆனால் தான் வந்து சிங்கிள் டேரக்ஷனில் வந்து கொண்டு போவாங்க. ஓகேவா? அப்படி ஒரு டேரக்ஷனில் வந்து செட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டேரக்ஷன்லாம் போவோம். நேற்று அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்று 2000% வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ வந்து இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் இருந்தது. அதனால தான் ஒரு டவுன் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி போச்சு. ஓகே, இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம என்ன ட்ரேட் எடுக்கணும்னா நம்ம ஸ்டாடல் இல்லை ஸ்டாங்கல் தான் எடுக்கணும். ஸ்டாடலில் ஸ்டாங்கல் எடுக்கிறோன்னா என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இதில் 48 இருக்குது, இதில் வந்து 57 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாடல் எடுக்கிறோன்னா இன்றைக்கி டைம் டிகே ஆகும். ஓகேவா? டைம் டிகே ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து லாஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னா இந்த 58 இருக்குது பாருங்கள், 58 அதுக்கப்புறம் வந்து 47 ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிக்கணும். ஓகேவா? 57 + 48 பண்ணால் வந்து 115 வருது. அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து 115 வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து போடக்கூடாது, போட்டால் எப்படியும் ஹிட் ஆகிடும். 115 போச்சுன்னா நம்ம லாஸை வந்து புக் பண்ணிட்டு கம்முன்னு வந்து உட்காந்துக்கணும். எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு வர வந்து ப்ராஃபிட்டை வந்து பார்க்கணும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து டிகே கால் சைடில் வந்து டிகேவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து புட் சைடில் தான் வந்து டிகே பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் வந்து என்னென்னா இப்போ நம்ம ட்ரேடு வந்து ஸ்டாடல் எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நியூட்ரலில் போயாச்சு, மார்க்கெட் டைரக்ஷன் வந்து ஸ்டாடல் எடுத்தாச்சு. ஓகேவா? 500 இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 7th வந்து மார்ச்சு. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகேவா? 07/03/2024 ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகே, நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நம்ம எவ்வளோ பண்ணோன்னா நம்மளுக்கு மைனஸில் இருக்குது, இது வந்து ப்ளஸில் இருக்குது 6. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.18. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணுமோ அதை மார்க் பண்ணிக்கணும். இப்போ எங்கே இருக்குன்னா 15 அது வந்தால் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வர வேண்டியதான் லாஸாக இருந்தாலும். ஓகேவா? இங்கே வந்து 15 இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து 15 வந்து மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? ரெண்டு சைடில் மார்க் பண்ணியாச்சு. மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கும்போது என்னென்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் வெளில போச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வர வேண்டியதான். ஓகேவா? இது வந்து என்ன 2.8 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 5.52 8 ருபீஸ்கிட்ட வந்து 9 ருபீஸ்கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எஸ், இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:42 ஆகுது. இந்த டைம் வரல இதில். ஓகே, இப்போ வந்து நம்மளோட வந்து புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 ருபீஸ் வந்து மைனஸில் இருக்குது. கால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 8 ருபீஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? அப்போனா நம்மளுக்கு இங்கே வந்து 6 to 5 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணோம் பொசிஷனை. ஏன்னா இன்றைக்கி இப்போ ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷன் மூவ்னு வச்சுக்கோங்களேன். இந்த வால்யூம் இருக்குது பாருங்கள், வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மில்லியன்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக வந்து 1 மில்லியனே வந்து பெரிய விஷயந்தான் ஒரு சிங்கிள் டைரக்ஷன். அதாவது ரொம்ப வால்டலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது. ஓகேவா?
அப்போனா என்னன்னா சிங்கிள் டைரக்ஷன் மூவாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இந்த ட்ரேடு வந்து என்னென்னா எப்படி போகும் எனக்கே தெரியாது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ட்ரேடை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று வரும். நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும், எப்படி எமோஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷாக தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான் நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. நம்ம ட்ரேடுக்கு நெகட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து புட் சைடில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு 15 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 40,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. 30,000 ப்ராஃபிட்னா இதில் வந்து 0.4% நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணதில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ ஃபர்தராக வந்து நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓஏல இதில் 200%, இதுலேயும் 200% தான் இருக்குது. இதில் டேரக்ஷன் மூவ்னா 1000க்கு மேலே வந்து போகணும். ஆனால் வந்து இப்போ இது ட்ரேடில் வந்து வால்யூம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மில்லியன்ட்டு இருக்குது. ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷன் மூவ் தான். ஆனால் இது இருக்குது, வால்யூம் இருக்குது. ஆனால் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் இல்லை, 200 தான் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் டைரக்ஷனுக்கு வந்து வால்யூத்தில் காமிக்குது. ஆனால் வந்து ஓஏ சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கல. அப்போனா என்னென்னா மார்க்கெட் அதே இடத்துல கான்செப்ட் ரெண்டுமே காமிக்கும் போது தான் வந்து அந்த சிங்கிள் டைரக்ஷன் மூவில் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா. ஆக்சுவலாக இந்த டவுன் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா ஒரு ரேலிக்கு வந்து ரெடி ஆகுது. அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. அதனால் வந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு 0.5% வந்தோடனே இந்த பர்டிகுலர் ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு சிங்கிள் டைரக்ஷன் ட்ரேடு வருமா சொல்லிட்டு அடுத்த இதுக்கு வந்து வெயிட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock ஆக போகுது. டைம் என்னன்னு பார்ப்போம். நம்ம டைம் வந்து 10:06 ஆகுது. இப்போ நம்மளோட வந்து புட்டோட வந்து பார்த்திங்கன்னா புட்டோவில் வந்து இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. காலில் வந்து பார்த்திங்கன்னா 1 rupees வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. மொத்தம் வந்து 24 rupees வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா? இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி வந்து மேலே போயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீல் இது. ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸில் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. 25 ப்ராஃபிட்லனா 77,000. ஓகேவா? சூப்பர் டீல் இது. இந்த டீலை நம்ம புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் டைரக்ஷன் ட்ரேடுக்கு வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு நம்ம வந்து என்ட்ரானது 3.6ல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2.7 இருக்குது. அப்புறம் இதில் 6, இதில் 3, 0.9% வந்து நம்மளுக்கு இதெல்லாம் ப்ராஃபிட் வந்துடுச்சு. இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்ல இது. சப்போஸ் வந்து வெயிட் பண்ணாலும் வந்து என்னென்னா இன்றைக்கி எக்ஸ்பைரினால் குவாலிட்டி ஆஃப் இன்னிங் வந்து பார்த்திங்கன்னா 0.5 வந்து அதிகம். இப்போ எக்ஸ்பைரியில் வந்து 1%லாம் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கு மேலே இல்லை, நான் எனக்கு வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து என்னென்னா 50% ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். இந்த ஹைக்கும் இந்த 150 பாயிண்ட்ஸுக்கும் வந்து இன்னும் வந்து டைம் வந்து நிறைய இருக்குது. 10:05 தான் ஆகுது. ஒரு 5 hours வந்து நான் உள்ளே இருக்கேன், இது மேலே வந்து எக்ஸிட் ஆகாது அப்படின்ற போது தான் வந்து மொத்த ப்ராஃபிட்டை வந்து பண்ண முடியும். இல்லாட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீலு. 26 இருக்குது அப்படின்னா 26 பாயிண்ட்ஸு, இப்போ 27 பாயிண்ட்ஸ் இருக்குது. நல்ல டீலு. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வச்சிருந்தால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓஏ சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து 300 இருக்குது, இதில் வந்து 200 இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாங்கிள் போகிறவங்களாம் ஃபேவராக இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம இதில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. புல்ஸுக்கு தான் வந்து ஃபேவராக இருக்குது. 4 மில்லியன் மேலே போயிட்டுருக்குது. ஆனால் என்னென்னா இந்த பர்டிகுலர் வந்து ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் 22, இதில் 8 இருக்குது. 30 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் டீல் இது, இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? இல்லை, இந்த பொசிஷன் வந்து என்னென்னா நான் வந்து ஈவினிங் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஓஏ சேஞ்சஸ் வந்து இன்னும் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலை. இது 1000 மேலே போனால் தான் வந்து ஒரு டைரக்ஷனல் மூவ் வரும். அது வரைக்கும் மார்க்கெட் கன்சல்டேட் ஆகும் சொல்லிட்டு மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லி பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா 10:40 வால்யூம் வந்து செமையாக ஸ்பைக் ஆகிடுச்சு. எவ்வளோனா 15 மில்லியன்ட்ட போயிடுச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் வந்துருக்குது. 41லேருந்து 76 பாயிண்ட்ஸு. ஓகேவா? ஒரு லெக்கில். இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா
இன்னொரு லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 17 வரைக்கும் போயிருக்கு. இந்த ரேலி வந்து சஸ்டைன் ஆகுமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோனா 31 12 இருக்கீங்க. 31-12னா நம்மளுக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து அடி ஆயிடுச்சு. ஓகேவா? அதாவது ப்ராஃபிட்டில் லாஸ் தான். இந்த ரேலி வந்து சஸ்டைன் ஆகுமான்னு சொல்லி இன்னொரு ஒரு இதை நம்ம பார்க்கணும்னா இந்த ஓஐ சேஞ்சஸில் எதனா இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் 300 தான் இருக்குது, 400 இருக்குது, 199 இருக்குது. அப்போனா வந்து இது சும்மா இது மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இது அது இல்லாமல் சப்போர்ட்டில் வர இருக்குது. திருப்பி அங்கேருந்து ஃபால் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்ல. ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. இப்போ டைம் வந்து 2:15 மேலே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மார்க்கெட் ஒரு மொமெண்டம் காட்டும். ஏன்னா எக்ஸ்பைரில. அதனால் வந்து இதுதான் கரெக்டான டைம் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம பொசிஷனை போய் பார்க்குறோம். நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம இங்கே என்ட்ரு ஆனோம். ஒரு லெக்கில் பார்த்தீங்கன்னா 30 வந்து ப்ராஃபிட்டு. இன்னொரு லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 39. ஓகேவா? 30, 39. ஒன்றுத்தில் வந்து 30, இன்னொருத்தில் வந்து 39. ஓகேவா? 2 லேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. அதனால் இது டைம் வேறு 2:00 ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால் இதை நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எக்ஸிட் ஆல். ஓகேவா? பை பை.